ஸ்டார் தொழிலதிபராக கோலோச்சி வந்தவரின் சாம்ராஜ்யம் சரிந்த கதை தெரியுமா? சில தசாப்தங்களில் நிகழ்ந்ததை சில நிமிடங்களில் தெரிந்து கொள்ளலாம். ஒரு தாய் வயிற்றில் பிறந்த மகன்கள். ஒருவருக்கு தொட்டதெல்லாம் லாபம், மற்றொருவருக்கு போராடினாலும் நஷ்டம். யார் இவர்கள்? திருபாய் அம்பானியின் மகன்கள் முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் தான் உலகறிந்த தொழிலதிபர்கள். 2002ஆம் ஆண்டு திருபாய் அம்பானி இறந்துவிடவே தாய் கோகிலா பெண் 2005இல் சொத்துக்களை சகோதரர்களுக்கு பிரித்து கொடுத்தார். கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் முகேஷ் அம்பானியின் வசம் வந்தது. அன்னையின் செல்லப்பிள்ளையான அனில் அம்பானிக்கு எதிர்கால வர்த்தகமான ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல், எனர்ஜி உள்ளிட்ட நிறுவனங்கள் வழங்கப்பட்டன. 2 தசாப்தங்களுக்கு முன்னர் ஸ்டார் தொழிலதிபராக வலம் வந்த அனில் அம்பானி 2006ஆம் ஆண்டு ஆர்காம், ரிலையன்ஸ் எனர்ஜி நிறுவனங்களை மேம்படுத்த இந்திய பங்குச்சந்தைகளில் களமிறங்கினார். சாதாரண மக்கள் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்த மொபைல் போன்களை 2007ஆம் ஆண்டு வெறும் 999 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்தினார். 2013இல் ஆர்காம் நிறுவனம் 500 ரூபாய்க்கு இணையதள வசதியுடன் மொபைல் போன்களை அறிமுகப்படுத்தியது. இந்த செயல் தொலைத்தொடர்பு துறையில் புரட்சியை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். 2008ஆம் ஆண்டில் அனில் அம்பானி மற்றும் முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு ஏறத்தாழ 3,90,000 கோடி ரூபாய். போர்ப்ஸ் பட்டியலின்படி அப்போது உலகின் 5வது பெரிய பணக்காரராக அண்ணனும் 6வது மிகப்பெரிய பணக்காரராக தம்பியும் இருந்தனர். ஆனால் தற்போது அனில் அம்பானியின் சொத்து மதிப்பு வெறும் 8,300 கோடி. முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு 9,13,000 கோடி ரூபாய். இடைப்பட்ட 20 ஆண்டுகளில் அனில் அம்பானிக்கு நிகழ்ந்தது என்ன? ஆர்காம் தன்னுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறியதால் எரிக்சன் நிறுவனம் நீதிமன்றம் வரை சென்றது. 3 சீன வங்கிகளிடம் பெற்ற கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் தவித்த நிலையில் அந்த வங்கிகளுக்கு பணத்தை செலுத்த இங்கிலாந்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. அனில் அம்பானி குழும நிறுவனங்கள் 17,000 கோடி ரூபாய் கடன் முறைகேடு செய்ததாக சமீபத்தில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு அனில் அம்பானி ஆஜரானது. இப்படி அவரின் நிறுவனங்களில் அடிமேல் அடி விழுந்தது சரிவுக்கு காரணமானது. அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்து வந்தாலும் துவண்டு போகாமல் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்தால் துளிர்த்து வருகிறார் இந்த ஸ்டார் தொழிலதிபர். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.